நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நெல்சன் சேவியர். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காவிரி நதிநீர் தொடர்பாக இரு மாநில எல்லைகளிலும் தொடரும் பதற்றம். காவிரியை முன்வைத்து தொடர்ச்சியாக இந்திய ஒருமைப்பாடு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் மையப்பொருளாக மாற்றியிருக்கிறோம். கனத்த இதயத்தோடு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த முக்கியமான தலைப்பில் நம்மோடு 6 பேர் இந்த அரங்கில் பேச இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து சேலம் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து KT ராகவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெங்களூருவிலிருந்து கள நிலைமை நமக்கு சொல்வதற்காக ஜெகதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதே போல CBI-யிலிருந்து லெனின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னணி தலைவர் திரு தீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் தீரன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சேலம் பாலு அவர்கள், கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துகிற அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கிற ஒரு முதல்வர் கனத்த இதயத்தோடு தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறோம், எங்களுக்கு திறந்து விடுவதற்கான மனசே இல்லை, பெங்களூருவுக்கே தண்ணி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தியாளர்கள்கிட்ட இல்ல ஊடகங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கர்நாடகாவில் ஏன் அந்த பதற்றம் திரும்ப எழாது? ஒரு பொறுப்பான முதல்வராக இந்த பிரச்சனையை இன்னும் கரிசனத்தோடும் இன்னமும் உத்தி கூர்மையோடும் அணுகியிருக்க கூடுமா இல்லையா? நிச்சயமாக. அதாவது இதற்கு முன்னால் பல முறை பல முதல்வர்கள் இருந்த காலத்தில் கூட கர்நாடகத்தில் ஒவ்வொரு முதல்வரும் இது மாதிரி முதல்ல ஆரம்ப காலத்தில் தீர்ப்பு எதிர்த்து நாங்கள் தண்ணி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து தீர்ப்பு பிரகாரம் தண்ணீர் விடவில்லை என்றால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு உடனே ஒவ்வொரு முதல்வரும், அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஜனதாதளமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அனைத்து கர்நாடக முதல்வர்களும் இதைத்தான் செய்திருக்கிறார்கள். சித்தராமையாவும் இப்போ இதை தான் செஞ்சிருக்கார்கள். எப்போ வந்து இவர் வந்து தீர்ப்பு சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பைக்கு ஒத்து வராமல் மாறுபட்ட கருத்தை வைத்து கொண்டு தண்ணீர் திறந்து விடாமல் இருந்தால் தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டு விடுவோமோ என்கின்ற பயத்தின் காரணமாகத்தான் தண்ணீர் விடப்பட்டு. இல்லை, என்னுடைய கேள்வி, நீங்க ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவை எப்படி நிறைவேற்றியாகணும், ஆனா நீங்க செய்தியாளர்கள் கிட்டையோ கன்னட மக்கள் கிட்டையோ எப்படி உரையாடுறீங்கிறது அதை விட முக்கியமான ஒண்ணு. நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நாங்க வந்து ஒரு கையேறு நிலைமையில இருக்கோம், எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு முதலமைச்சரே சொன்னார்னா அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மக்கள் தங்கள் கைகளில் எடுக்க மாட்டாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு நிர்வாகம், ஒரு கர்நாடக அரசு நிர்வாகம், தமிழ்நாடு அரசு நிர்வாகமும் 2 நிர்வாகம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை கடந்த 40 ஆண்டுகளாக எல்லாரும் நாலா பக்கத்திலும் எல்லாருமே வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு சர்ச்சை பண்ணி அதை பற்றி விவாதம் பண்ணுற அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு ஹெக்டே அங்கே முதல்வராக இருந்த சமயத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இங்கே முதல்வராக இருந்த சமயத்தில் மொத்தம் 4 பேர்த்துக்கு தான் தெரியும். அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு சீஃப் இன்ஜினியர் தான், எல்லா இதுக்கும் சேர்த்து PWD எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சீஃப் இன்ஜினியர் தான். அதேமாதிரி கர்நாடகாவிலையும் ஒரே ஒரு 4 பேர்த்துக்கு தான், 2 சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும், 2 சீஃப் இன்ஜினியருக்கு தெரியும் எப்போ தண்ணி அங்கே திறக்கிறாங்க, எங்கே தண்ணி இங்கே வருதுன்னு. இது வந்து நான் என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து அரசியலாக்க, தண்ணீர் திறப்பது என்பதும் தண்ணீர் கேட்பது என்பதும் அரசியலாக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். KT ராகவன், இந்த கர்நாடகாவில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை அங்கிருக்கிற காங்கிரஸ் அரசு இப்படித்தான் கையாள முடியுமா, அல்ல இதை விட சிறப்பாக கையாண்டிருக்க முடியும் என்று கருதுகிறீர்களா? அதாவதுங்க, இது காங்கிரஸ் அரசு மாத்திரம் இல்லை, நான் இன்னும் கேட்டா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், ஜனதாதள் அரசாங்கம், எல்லா அரசாங்கமே சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய தமிழகத்தினுடைய வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கூட தமிழகத்தினுடைய மனு நிராகரிக்கப்பட்டதே கிடையாது. என்ன மனு போட்டாலும் அது உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், ட்ரைபுனலா இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய மனுக்களை அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு மனு அது கர்நாடக அரசுக்கு சாதகமாக இருந்தது, அது நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி இல்ல நிலைமை. அதனால இதுல துரதிருஷ்டவசமா எல்லாருமே அக்ரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுல அரசியல் இருக்கிறது என்பதில் நானும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இன்னைக்கு தமிழகத்துக்கு அத்தனை நியாயங்களும் இருக்கிறது கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் கேஸ்ல.
அதனால இதுல வந்து இப்படித்தான் டீல் பண்ணோம்னா இப்படி டீல் பண்ணவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ஹலோ இல்ல தமிழ்நாட்டிலிருந்து நீரை பெருகிற இடத்துல இருக்கிற தமிழக பாஜக இந்த முடிவை வரவேற்றிருக்கிறது. ஆனால் கர்நாடக பாஜகவினுடைய தலைவர்களோ முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவோ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு முன்வைக்கிறாங்க. இதை மத்திய பாஜக எப்படி பார்க்கிறது? துரதிருஷ்டவசமானது மிஸ்டர். இல்ல நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இதுல அரசியல் இருக்குன்னு நானே கூட யதார்த்தமான உண்மை அது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தோடு கண்டிப்பாக இருக்கிறோம். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பைத்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். ட்ரைபுனல் ஆர்டர் தான். இப்ப இதுல என்ன தப்பு இருக்குது? நீதிமன்றம் நமக்கு ஃபேவரபுளா கொடுத்திருக்குது. இதுல கர்நாடகா பிஜேபியோ அல்லது அமைச்சர்களோ கர்நாடகத்தினுடைய தலைவர்கள் யார் சொன்னாலும் கூட அது சரியான விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதை பார்க்கவில்லை. அண்ட் மோரோவர் அதுலயே ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் 20 ஆஃப் அந்த ட்ரைபுனலோட ஃபைனல் ஆர்டர்லயே உங்களுக்கு ஏதாவது கிரிவன்ஸ் இருக்கு ஆல்டர் பண்ணோம்னா 2 பேரும் உட்காந்து பேசி பண்ணிக்கோங்கன்னு கூட இருக்கு. அதை கூட அட்லீஸ்ட் அவங்க கர்நாடகா செய்யலாம். இஃப் தே ஆர் ரியலி அக்ரீவ்ட் அதை செய்யலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. தொடர்ந்து பேசலாம். ராகவன் பெங்களூருவிலிருந்து ஜெகதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க ஜெகதீஷ், பெங்களூரினுடைய தற்போதைய நிலைமை என்ன? ரொம்ப பயத்துல தான் நாங்கெல்லாம் இங்க வாழ்றோம். பிகாஸ் நேற்று முந்தா நேற்று நடந்த ஒரு சூழ்நிலை எல்லா தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், அது இல்லாம சிறுபான்மை சொல்லுவாங்களே மைனாரிட்டிஸ் எல்லாரும் பயப்பட்டிருக்காங்க. அதனால ஒண்ணு உண்மையை நீங்க பாதிக்கிறீங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். என்னைக்கும் இது வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் போத் பார்ட்டிஸ், வெதர் இட்ஸ் தமிழ் ஆர் Kannadiga. We all need water, but we are shedding blood over the water. இது முக்கியமான பிரச்சனை இப்போ என்னன்னா இந்த வன்முறை, இந்த வயலன்ஸ் நிக்கணும். அதுக்காக 2 இடத்துல இருந்து an appeal to all the people that we can settle this problem over talks. If there is definitely as a Kannada speaking Tamil, I would definitely say that there is a crisis in Karnataka. There is a crisis like the crisis that is there in the Kaveri Delta region of Tamil Nadu. There is a crisis here as well. But we have to talk it out, and in a very responsible manner, we have to talk it out and solve this problem. ஜெகதீஷ், எனக்கு குறுக்கிடுவதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கிற தமிழ் பேசுகிறவர்களுக்கும் கன்னடம் பேசுகிறவர்களுக்கும் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை ஒழுங்காக முறையாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறதா? பருவமழை இருக்கிற பகுதிகளில் என்ன மாதிரி பங்கிட்டுக்கணும், பருவமழை பொய்த்து போகிற போது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற போது என்ன மாதிரி பகிர்ந்து கொள்ளணும்னு ஆல்ரெடி வரையறுக்கப்பட்ட வழிமுறைகள் இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் கன்னட மக்களுக்கு கர்நாடக அரசு முறையா எடுத்து சொல்லியிருக்காங்களா? ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய கோர தாண்டவம் ஆடுவது என்பது எந்த வகையில் சரியான ஒன்று? சார், இந்த ஒரு கேள்விக்கு கொஞ்சம் சிக்கலான பதில் தான் சொல்ல முடியும். Of course, the ruling class of this country has failed completely in solving the problem. They are sitting on the problem for the last 70 years. It is that failure that is blowing up in the face of the entire ordinary people. It is the ordinary working people of Tamil Nadu and Karnataka. They are being killed over water. It is not, I mean, நல்ல இருக்கிற ஒரு பணக்கார முதலாளி வர்க்கம் ஒன்றும் நடக்கல, அவருக்கு ஒன்றும் நடக்கல, சிரிக்கிறாங்க அவரு. They are taking advantage of it. அவரு நிறைய அதை பத்தி அதை அட்வான்டேஜ் எடுக்கிறாரு. இங்க வந்து 2 நாளா பந்து நடந்ததுல இருந்து ரொம்ப அச்சமா தான் இருக்கு. நேற்று நடந்த ஒரு கலவரம் அது வாயால சொல்ல முடியாது. Just next to my house there was a situation where the lorries were burned. 20 or more lorries were burned. And not only that, அதெல்லாம சாதாரண மக்கள், இது சின்ன கடையை வச்சவர், தெருவில் வியாபாரம் செஞ்சவர், வேலைக்காரர்கள், இவருக்கு தான் பாதிப்பு. சாதாரண மக்களை விட்டு யாருக்கும் பாதிப்பு கிடையாது. எல்லாரும் வீட்டுல டிவி போட்டு ஏதாவது படம் போட்டு பாக்குறாங்க. See, it is people like us who are troubled, who are completely facing the violence. இதுக்கு வந்து யாரோ சொல்லியிருந்தாங்க, யாரு நம்ம பாஜக காரர் சொல்லியிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டை பத்தி மதிக்கணும்ட்டு.
பாஜக காரங்க இதை சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பாபரி மசீதி இடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவரு அதை மதித்தாரா? அதை நம்ம கேட்கணும். அப்படி சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் சம்திங் ஆஃப் what you call இல்ல ஜெகதீஷ், இப்போ நாங்க சென்னையில இருந்து இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ச்சியா வன்முறை நிகழுதுங்கிறாங்க. இந்த வன்முறையை நிகழ்த்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? lumpen elements. Ordinary people of Karnataka are not against Tamils, and Tamils have not said that the Karnataka should not have water. No Tamil in Karnataka has said that. But it is the land mafia, real estate mafia, those who call themselves as Kannada வீரர் சொல்லிக்கிற ஆளுங்க தான் இன்னைக்கு சாதாரண மக்களை தாக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப மட்டும் இல்ல, ரீசெண்டா ஏப்ரல்ல நடந்த கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ல கூட வன்முறைய கலப்பி விட்டது இந்த ஒரு வீரர் தான். இவரு தாக்கி அது அந்த குற்றத்தை அந்த பெண்கள் மேல போட்டாங்க. ஆக்சுவலா police have to take action against these people. That is not happening. நேற்று பரவலாக ஒரு முன்னணி தேசிய ஆங்கில ஊடகத்தில் திரும்ப சொல்லப்பட்ட வாசகம் என்பது, இந்த குறிவைக்கு இந்த 65 வாகனங்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தில் அதற்கு முந்தைய நாள் பெங்களூரு சிறைச்சாலையிலிருந்து 200க்கும் மேற்பட்ட கைதிகள் வேண்டுமென்றே விடுதலை செய்யப்பட்டு திட்டமிட்டு இந்த வன்முறை நிகழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தி இந்தியா முழுக்க ஆங்கில ஊடகங்களால் முன்னிறுத்தப்படுது. உண்மையிலேயே அப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதா இந்த பேருந்து எரிப்பு சம்பவம், அல்லது நீங்க முன்வைக்கிற சில கன்னட அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது அடியாட்களாகவே இருக்கிறவர்களால் நிகழ்த்தப்பட்ட வன்முறை நினைக்கிறீங்களா? நான் கன்னட இயக்கங்களை பற்றி சொல்லல, ஈடுபட்டவர் தான். கன்னட மொழியை பத்தி எங்களுக்கும் நிறைய அபிமானம் இருக்கு. அந்த இயக்கங்கள் இல்ல, நிறைய கன்னட இயக்கங்கள் இருக்கு. மதிக்கக்கூடிய ஒரு வன்முறை செய்யாம ஒரு ஜனநாயக ரீதியா பேசக்கூடிய கன்னட இயக்கங்கள் இருக்கு. அவர் இதை எதிர்க்கிறாங்க. இந்த வன்முறையை எதிர்த்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறாங்க. ஆனா இங்க செஞ்சது வன்முறையே தங்களோட அந்த அராஜகத்தையே தங்களோட ஒரு அரசியலா செய்யற ஆட்கள் தான் இதை செஞ்சாங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு ரெஸ்பான்சிபிள் எந்த இயக்கமும் இதுல ஈடுபடல. வன்முறைய அவரோட ஒரு வெப்பனா வச்சு, அது இல்லாம இது நிறைய அரசியல் சிக்கல் இருக்கு. சித்தராமையாக்கு எதிரா அவரோட கட்சியிலே இருக்காங்க. அது இல்லாம பாஜக இங்க வெயிட் பண்ணுது, எப்படியாவது அவரை கீழே இறக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணுது, அதுவும் இருக்கு. ஆனா நான் சித்தராமையா தூக்கி வச்சு பேசல. அவரு ஒரு காங்கிரஸ்காரன் தான். அவரு எந்த அளவுக்கு மக்களோட பாதிப்பை பத்தி யோசிக்கிறாருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில இந்த வன்முறையை தூண்டிவிட்டது, அதை செஞ்சது ஒரு போலி இயக்கங்கள், போலி ரியல் எஸ்டேட். இந்த சுற்றினுடைய நிறைவுகளை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறது, இப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரியான லேண்ட் மாஃபியாவோ ரியல் எஸ்டேட் மாஃபியாவோ அல்லது போலி ஆட்களாகவே கூட இருக்கட்டும், அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான இன்னபிலிட்டி குறைந்தபட்சமாக லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுகிற கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு இல்லையா? சித்தராமையா முற்றிலுமாக தனது அதிகாரத்தை இழந்துட்டாரா? அப்படி சொல்ல முடியாது. முயற்சி எல்லாம் செய்யறாரு. ஆனா அவரை கை மீறி இதுதான் போகுது. இந்த கை மீறி போகுது. அத யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அப்கோர்ஸ் நாங்க கண்டிக்கிறோம், கண்டிப்பா கண்டிக்கிறோம். போலீஸ்காரங்க அவரை தான் பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையனை, சந்தோஷ் பையனை அடிச்சது இந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? அவன் தான் இதுக்கு காரணம் சொல்றாரு. அவனை அடித்தவரை யாரும் கேட்கல, அவரை பத்தி கேட்கல. அவன் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி விட்டான், பேஸ்புக்ல செய்தி விட்டான், அதனால அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஆனா அவனை பிடிச்சி அடித்தவரை யாரும் விசாரிக்கல, அவரை இன்னும் அரெஸ்ட் செய்யல. அத போலதான் அராஜகம் தான் இங்க நடக்குது. இப்போ இது மாப் சிச்சுவேஷன். ஜெகதீஷ் இணைப்பிலே இணைந்திருங்க, நம்ம தொடர்ந்து வரோம். திரும்ப நான் உங்ககிட்ட சில கேள்வியோட வரேன். ஜெகதீஷ் தொடர்ந்து இணைந்திருங்க. அயனாதன் சார், இந்த ஒரு நதிநீர் பிரச்சனை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம்ங்கிறதுல இருந்து தாண்டி 2 இனங்களுக்கான சிக்கலை தொடர்ச்சியாக நீர் பூத்த நெருப்பா தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கான முயற்சியா காவிரி பிரச்சனையை கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் தெரியுது. இப்போ இன்னைக்கு அவர் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, காவிரி பிரச்சனையில் கன்னட மாநிலத்திற்கு நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்றாரு.
எந்த இடத்துல அநீதி இழைக்கப்பட்டது? தமிழ்நாடு இந்த வழக்கை போடும்போது 70 டிஎம்சி தண்ணீர் இவர்களுடைய அணைகளில் இருக்கிறதுன்னு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னபடி திறந்து விட்டுருந்தா நம்மளுக்கு 13 டிஎம்சி தான் கிடைக்கும். மீதி எவ்வளவு இருக்குது? 57 டிஎம்சி. இதுக்கு பெங்களூருக்கு குடிநீருக்கு பத்தாதா? இல்லை மாண்டியா மைசூர் போன்ற பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு திறந்து விட்டால் பத்தாதா? எந்த இடத்துல இவர் அநீதினு சொல்கிறாரு? தண்ணியே இல்லாத போது நீங்கள் எப்படி திறந்து விட்டுருக்க முடியும்? தண்ணியே இல்லைன்றார். அடுத்தபடியா தண்ணி இல்லாத அவருடைய பேச்சில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழக அணைகளில் தண்ணீர் இருக்கிறது, இருந்தாலும் எங்களிடம் கேட்கிறார்கள்னு நம்ம ஸ்கூல்ல என்னோட ஸ்லேட்டு குச்சியை திருடிட்டாங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் அவர் தொடர்ந்து முன்வைக்கிறார். இல்லை, இப்போ ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த விவகாரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகில இந்திய மத்திய அரசினுடைய நீர்வளத்துறை வாட்டர் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 60 டேம்களில் தண்ணீர் இருப்பை பற்றி மீட்டர் கியூபிக் மீட்டரில் அந்த டேட்டாவே கொடுக்குது. அதனால் இவங்க சொல்கிறதையே வந்துட்டு ஏற்றுக்கிட்டு உச்சநீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளிக்கிறது இல்லை. அவங்க அந்த டேட்டாவையும் வச்சுக்கிட்டு தான் பார்க்குறாங்க. ஏன்னா கேஸுக்காக என்ன கணக்கை நம்ம கொடுத்தோமோ அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் கேஸ் ஹியரிங்கு எடுக்கப்பட்டது, அல்லது 1 வாரத்துக்கு அப்புறம். அதுக்குள்ளே அது மாறுது. அப்போது அணையில் நீர்மட்டம் உயர்ந்தது. இதெல்லாம் வச்சு தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கே வந்துட்டு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு இவர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம வஞ்சிக்கப்படுறோன்னு இந்த நடிகர்கள்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாம் தான் இந்த விவரம் தெரியாதவர்களை எல்லாம் தூண்டி விடுது. ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குங்கிறது அவருக்கு தெரியும். மேற்கொண்டு நம்ம மேல்முறையீட்டுக்கு போனா மனு நிராகரிக்கப்படும்ங்கிறதும் தெரியும். அவர் மக்கள் கிட்டயோ ஊடகங்கள் கிட்டயோ பேசும்போது எனக்கே அநீதி இழைச்சிட்டாங்க, கர்நாடக அரசு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அது என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அப்ப அது திட்டமிட்ட செயலா தானே தெரியுது. எல்லா குழுக்களும் வந்துட்டு தன்னிச்சையா இயங்கலைங்க. ஒருத்தர் பேசுறாரு, ஒரு லாரி டிரைவர், போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி காத்தை இறக்கி விட்டுட்டு என் லாரியை கொளுத்துனாங்கன்றாங்க. ஒரு லாரி டிரைவரை ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு ஜெட்டியோட நீ உட்காருன்னு சொல்றாங்க. எப்படி நடக்குது இதெல்லாம்? ஒரு காரை கவுக்குறாங்க, அதை கவுக்க முடியாத கவுக்குறாங்க, கவுத்துட்ட உடனே தீ வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிற வரைக்கும்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. ஏதோ டயர் கொளுத்துற மாதிரி போகிக்கு அது பாட்டுக்கு நடக்குது. எங்க போச்சு இந்த போலீஸ்? என்ன இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க? எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இது திட்டமிட்ட ஒரு வன்முறை. அவர் சொன்னது போல லும்பன்ஸ். தீரணியா, அடிப்படையில் ஒரு கேட்க வேண்டிய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னடர்களின் ஒட்டுமொத்த சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 5% கீழே தான் இருக்க போறாங்க. ஆனால் பெங்களூரையோ இல்லை மாண்டியா மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கான தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு பெரிய முதலீடாக முன்வைக்கப்படுகிறது. நான் இங்கே இதை வச்சிருக்கேன், நீ இதை கவனிச்சுக்கோன்னு. தமிழக அரசு கன்னட வாழ் தமிழர்களினுடைய நலன் சார்ந்து ஒவ்வொரு முறை இந்த தீர்ப்பு வருகிற போதும் எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கிறதா? உறுதியாக சொல்லலாம், மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு அடாவடி செய்யக்கூடிய கர்நாடகா மட்டுமல்ல, கேரளா, அதே போல் ஆந்திரா, இப்படிப்பட்ட மாநிலங்களிடமிருந்து நமக்கான ஆற்று நீர் உரிமையை அம்மா அவர்கள் எடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம், ராஜதந்திரம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி ராஜதந்திரமாகவும் அதே நேரத்திலே பொறுப்புணர்ச்சியோடும் எதை செய்தால் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த அடிப்படையில் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழக அரசானது அவர்கள் விட்டிருக்கிற அறிக்கையும் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் விட்டிருக்கிற அறிக்கையிலும் பார்த்தாலே அந்த வேறுபாடு உங்களுக்கு புரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர் கடிதம், சித்தராமையா அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் கடிதம் எழுதின உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க உங்கள் கடிதம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் சென்னையிலும் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும்தான் சில அசம்பாவிதம் நடந்து அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் வாகனத்தை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கு கைது நடவடிக்கை உட்பட அனைத்தும் நடக்கிறது. இங்கு கலவரம் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது உடனே காவல்துறை அதிகாரிகளெல்லாம் அழைத்து இங்கே இருக்கக்கூடிய கன்னட வீடுகளுக்கும் கன்னட கடைகளுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொண்டு ஒரு வேகமான நடவடிக்கை, துரிதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது தூண்டி விடுகிற மாதிரி தான். முதல்ல இந்த பந்திலேயே கர்நாடக அரசு நடந்து கொண்ட விதம் பொதுவான பார்வையாளர்களால், அரசியல் நோக்கர்களால் சரியல்ல என்று தான் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது வேறு யாரும் நாம் போய் எடுத்துக்கிட்டு வந்துடல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதற்கு முன்னால் இருந்த நடுவர்மன்ற தீர்ப்பு, இதை ஒட்டித்தான் உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்குகிறது. அது கூட நமக்கு தரப்பட வேண்டிய நீரானது இந்த செப்டம்பர் 30 வரை 134 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுத்துருக்கணும்.
இப்போ ஐயநாதன் ஐயா அவர்கள் சொல்லுகிறது போல நமக்கு வந்து ஒரு குறைந்த அளவு இதுதான் இப்போ கொடுக்கப்பட இருக்கிறது. இதை கூட வந்து அவர்கள் சகித்து கொள்ளாமல் அவர்கள் அணைகளில் வந்து தீரணி, இப்ப நான் கேட்ட கேள்வி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னட நிறுவனங்கள் அல்லது கன்னடர்கள் நடத்துகிற நிறுவனங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தமிழக அரசினுடைய செயல்பாடு குறித்த கேள்வி அல்ல. கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களினுடைய பாதுகாப்புக்கு மத்திய அரசை தொடர்பு கொள்வதோ அல்லது கர்நாடக அரசை தொடர்பு கொள்வதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழக அரசினுடைய ஈடுபாடு போதுமானதாக இருக்கிறதா? அந்த அறிக்கையிலே அவங்க தெளிவாக சொல்றாங்க, நீங்க வந்து தமிழர்களுடைய வாகனங்கள் எல்லாம் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பதிவென்று குறிப்பிடப்பட்ட வாகனங்கள் அத்தனையும் வந்து எரிக்கப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள். ஓட்டல்கள், கடைகள், இது தனிப்பட்ட முறையிலும் தமிழர்கள்லாம் தாக்கப்படுகிறார்கள், இதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பொறுப்புணர்ச்சியோட வேண்டுகோளாக வைக்கிறாங்க. விரைந்து, அதுவும் அந்த நடவடிக்கை என்பதை விரைந்து நடவடிக்கை. ஆனால் அங்கே கர்நாடக முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த 2 இடத்துல நடந்ததனுடைய எதிர்விளைவாகத்தான் அப்படின்னா இன்றைக்கி 250க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து லாரிகளும் பேருந்துகளும் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது. பல கடைகள், பல ஓட்டல்கள் வந்து அடித்து ரொம்ப நாசப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஐயா சொன்னது மாதிரி வந்து அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் கலந்து ஒரு கதறி சொல்கிறாரு. எனக்கு அவர் வந்து ஒரு டியூ போட்டு அந்த லாரியை வாங்கியிருக்கிறார். நான் வந்து இதை வந்து டியூ கட்டுறதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, நீ 20,000 ரூபா வச்சாதாண்டா உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி உருட்டி கடைசியில் அவர் கையில் இருந்த மொத்த பணத்தையும் சாப்பாட்டு கூட இல்லாமல் அந்த 10,000 ரூபா அதை கொடுத்துட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, உடைக்கப்பட்ட லாரியை மீட்டெடுத்துட்டு வரார். இவை அத்தனை யார் முன்னிலையில் நடக்குதுன்னா காவல்துறையினருடைய முன்னிலையில் நடைபெற்றது என்று சொல்லி நகர பகுதிகளிலே இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் தெளிவாக சொல்கிறார். ஆக அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு இப்பொழுது முற்றிலுமாக இல்லை. இல்லைன்னா 144 தடை உத்தரவு மட்டும் போடலைனாக்கா, இந்த ஊரடங்கு உத்தரவு நகரப்பகுதிகளில், பெங்களூர் நகரப்பகுதிகளில் போடலைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி எவ்வளவோ தமிழர்கள் வந்து அநியாயமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன் இந்த நடவடிக்கையை முன்கூட்டி அவங்க செய்யலை? ஏன்னு சொன்னாக்கா அவர் முதலமைச்சரே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு. எது அநீதி? உச்சநீதிமன்றம் எப்படி ஒரு அநீதி இழைக்க முடியும்? இவர்கள் தாக்கீது செய்யக்கூடிய அந்த விசாரணை, அந்த வழக்காடுகிற விதத்தை வைத்து தான் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவேரி பிரச்சனையிலும் இந்த சிக்கலிலும் அதிமுக அரசு திறம்பட செயல்பட்டிருக்கிறது என்பது உங்கள் வாதம். உறுதியாக திறம்பட செயல்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பொறுப்புணர்ச்சியோட முதல் சுற்றம் நிறைவு செஞ்சலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டே போகிறத தவிர குறைந்த மாதிரி தெரியல. ஒரு விவசாயிகளினுடைய பிரச்சனையை இனச்சிக்கலாக மாற்றுகிற காரணி எந்த புள்ளி நினைக்கிறீங்க, அல்லது எந்த கேட்டலிஸ்ட் நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக மாநிலங்களுக்கு இடையே ஓடுகிற நதியெல்லாம் தேசியமயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்திய அரசு தொடர்ந்து செய்யாதனால தான். ஏன்னா 2 மாநிலங்களுக்கு இடையே ஓடுற சாலை தேசிய நெடுஞ்சாலை, 2 மாநிலங்களுக்கு இடையே ஓடுற ரயில்வே லைன் வந்து மத்திய அரசு வச்சிருக்கு. அது மாதிரி மாநிலங்களுக்கு இடையே போகிற நதிகள்லாம் மத்திய அரசு தன்னகத்தை வைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அந்த சிக்கலை தீர்த்திருக்க முடியும். இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, காவிரி உருவாக அப்படி அறிவிக்கிறதுனால என்ன நடந்து விட போகிறது? மத்திய காவிரி நடுவர் மன்றமோ காவிரி நதிநீர் ஆணையமோ உச்சநீதிமன்றமோ சொன்னதையே ஏற்க மறுக்கிறவர்கள் மத்திய அரசு சொன்னாங்க. நீங்க ரொம்ப தவறா இல்ல ரொம்ப தவறான விஷயம் அது. அது மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்துல 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஒரு நதி உருவாகிற இடத்தை விட அது எங்கே பயன் அதிகமாக விளைவிக்கிறதோ அங்கதான் உரிமை அதிகம். ஈஸ்ட்மன் ரைட் என்று சொல்கிறார்கள். இது சர்வதேச சட்டம், இது இந்திய சட்டம் இல்லை. அப்போ நீங்கள் இந்தியாவில், நீங்கள் கர்நாடகாவில் நீ வர்ற நதி மட்டும் இல்லை, நர்மதா ரிவர் இருக்கு பிரச்சனை இருந்துச்சு. தெளிவான கேள்வி, உச்ச நீதிமன்றம் திறந்துவிட வேண்டும் என்றோ அணையினுடைய உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்றோ உத்தரவிட்ட பிறகும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்பை இங்கு படைத்திருக்கிற அரசியல்வாதிகள் நீங்க நதிகளை தேசியமயமாக்குவதன் மூலமாக எதை சாதித்து விட முடியும் என்று நிச்சயமா அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாக்கா யாரும் அதை வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப இதே கர்நாடகாவுக்கு கிருஷ்ணா நதி நீர் சம்பந்தமான பிரச்சனை வருது. கபினியே கேரளாவில தான் வருது. இந்த நீங்க சொல்ற மேட்டூர் அணைக்கு வருகிற தண்ணி, காவிரி தண்ணியே கிட்டத்தட்ட 60% கபினிலேருந்து வருவது. எதையுமே எந்த அங்கே ஊற்றாக வந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வரல. அப்போ எல்லாரோடும் இணைந்து தான் இருக்குது. அது கர்நாடகத்தின் தண்ணி என்று உரிமை கோருவதே தவறானது என்னுடைய வாதத்தின்படி சொல்ல போனா. நீர் பிரச்சனை எங்க இன பிரச்சனையாக இந்த புள்ளியில மாறும். அதுதான் சொல்ல வரேன். அது என்ன பிரச்சனைன்னா, கர்நாடக அரசு தொடர்ந்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஓகே, அதுல ஒன்று, தெரிந்தோ தெரியாமலோ அங்கே அணையை கட்டுகிறார்கள். மத்திய அரசு அனுமதி இல்லை, ஆனால்
சொந்த செலவின் மூலம் 7 அணைகளை கட்டியிருக்கிறார்கள். இந்த 7 அணைகளும் இங்கே உள்ள தண்ணியை தான் எடுத்து நிரப்புகிறார்கள். இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்றதே காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 200 இறைப்பி என்ஜின்ஸ் போட்டிருக்கான். எல்லாம் வந்து 2000 குதிரை திறன் உள்ளது. அது முழுக்க இறைச்சி கொண்டு போயிடுது. அப்புறம் எப்படிங்க கிருஷ்ணராஜசாகரில் தண்ணி வரும், காவிரியில் நமக்கு எப்படி மேட்டூர் அணைக்கு தண்ணி வரும்? அப்போ முழுக்க திருட்டுத்தனம் அது. அப்போ இது ஒரு மாநில அரசு செய்யறது, கண்காணிக்க வேண்டிய மத்திய அரசு இதில் தலையிடுகிறதா? இதுதான் பிரச்சனை. நீர்வளம் என்று வருது. நான் ஒன்று கேட்குறேன், கனிம வளம் இருக்குங்க மண்ணுக்குள்ள, ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாட முடியுமா? நான் கேட்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நிலக்கரி எடுக்கிறீங்க, இப்போ அங்கே கூட வாதம் இருக்கிறது, ஏன் இங்கே நிலக்கரி அங்கே கொடுக்கணும்னு. நாங்கள் அது தவறானது. அதே போல் தான் ஆற்று நீராக இருந்தாலும் ஊற்று நீராக இருந்தாலும் அது வருகிற போது பெட்ரோல் எடுக்கிறீங்க, ஒரு மாநிலத்துக்கு சொந்தம் சொல்லிட முடியுமா? அப்போ மத்திய அரசு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டியை தைரியமாக கடைபிடிக்கிற போது இது போன்ற பிரச்சனைகளில் காலதாமதம் செய்தது. நீங்கள் இந்த வழக்கு போனதே 30 வருஷம் காலதாமதம். ஒரு நீதி அரசரே மத்திய அரசை எல்லாருக்கும் கார்டியனாக இருக்க வேண்டிய மத்திய அரசே இப்படி பண்ணா எப்படிங்க? நகத்தால் கிள்ளி எறிய வேண்டியதை கோடாரி வைத்து வெட்ட வேண்டும். அந்த அளவிற்கு மத்திய அரசு காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது என்று அவர் எச்சரித்தார். தொடர்ந்து பேசலாம். கர்நாடகம் தமிழகம் இடையிலான நதிநீர் பிரச்சனை 2 மாநிலங்களினுடைய இன சிக்கலாக மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த புள்ளியை தடுத்து நிறுத்துவதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டவர்கள் யார்? இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரம் விவாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகள் மிகவும் பதற்றமானவையாக மாறியிருக்கின்றன. தொடர்ச்சியாக 3வது நாளாக பெரும் சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒசூரில் தமிழக கர்நாடக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் கர்நாடகாவிற்கோ, கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தமிழகத்திற்கோ வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூரு மாநகரத்தின் மிக முக்கியமான 16 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செய்தியாளர் சந்தித்திருக்கிற கர்நாடக முதல்வர் சித்தராமையா தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒரு நதிநீர் பிரச்சனை, விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை, இன பிரச்சனையாக மாறியதற்கான முழுமுதற் காரணம் மத்திய அரசு இந்த பிரச்சனையில் சரியாக தலையிடவில்லை. முறையாக இந்த பிரச்சனையை அணுகியிருந்தால் இந்த பதற்றம் இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்திருக்காது என்பது பரவலான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. கேடி ராகவன் அவர்களுக்கு இதனுடைய பதில் என்ன? இல்ல எப்படி மத்திய அரசாங்கத்தை நீங்க குற்றம் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு செய்தி பத்திரிகையில நாமளும் பார்த்திருப்போம் எல்லாமே. திரு தேவகவுடா முன்னாள் பிரதமர் நம்முடைய பாரத பிரதமரை சந்திச்சு இதை பத்தி பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, கர்நாடகா அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஆர்டரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொன்னது நல்ல விஷயம் தானே. இது இப்ப அந்த இடத்துல என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவா இருந்தது. நான் பேசல, இது பாரதிய ஜனதா கட்சி இல்ல, ரொம்ப தெளிவா இருந்தது. என்னுடைய கேள்வி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்பது அல்ல. நதிநீர் பிரச்சனையை முன்வைத்து 2 மாநிலங்களுக்கு இடையில எல்லை பிரச்சனை உருவாகிறது, எல்லைகள்ல பிரச்சனை உருவாகிறது, 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உயிர் பறிப்போ இருக்கிறது. 2 மாநில முதல்வர்களும் 2 மாநில மக்களையும் அமைதிப்படுத்த சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் தலையிடுவது குறித்து என்னுடைய கேள்வி காவிரி நதிநீர் உத்தரவு குறித்தல்ல. மிஸ்டர் நெல்சன், நீங்களே பார்த்திருப்பீங்க, நேற்றுக்கு paramilitary forces deployed, 3 மணிக்கு paramilitary forces deployed on the request of government, state government. பிரதமர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் இதை பத்தி பேசியிருக்கிறார். அதே மாதிரி பிரதமர் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டேட் கவர்மெண்ட் 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2 சீஃப் மினிஸ்டர்ட்டையும் உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. என்னென்ன நடவடிக்கைகளுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒண்ணு கேட்கறேங்க, இப்படி நீங்க குற்றம் சாட்டுகின்ற பொழுது நாம இன்டர்வீன் பண்ணி கர்நாடகாலயோ தமிழ்நாட்டிலயோ இன்டர்வீன் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெடரல் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்றாங்கன்னு நீங்க பேசுவீங்க. இது சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை. அதை கைமீறி போகும்பொழுது மத்திய அரசாங்கம் நிச்சயமாக தலையிட்டு இருக்கிறது, இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதுக்கு தேவையான பாதுகாப்புக்கான படைகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு பொறுப்பு வாய்ந்த மத்திய அமைச்சர் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இதுல அரசியலே பேசாம ஒரு நிமிஷம் இல்ல மிஸ்டர் லெனின் ஹியர், திரு லெனின் அவர்களே, நான் என்னுடைய ஆரம்ப கதிலேயே சொல்லியிருக்கிறேன், இது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன்.
இதுல எந்த அரசியலும் நாங்க செய்யல. தமிழக பாரதிய தமிழக முதலமைச்சர் ராகவன் சார் இப்போ நீங்க இதுல அரசியல் பண்ணாதீங்க. ராகவன் சார், இப்ப நீங்க ரெண்டு மூணு தளங்கள்ல ஒரே ஆள் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று தமிழக பாஜகவினுடைய குரல், இன்னொன்று கர்நாடக பாஜகவினுடைய செயல்பாட்டை கண்டிப்பது, மூன்றாவது மத்திய பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது. என்னுடைய கேள்வி கர்நாடக பாஜகவோ தமிழக பாஜகவோ அல்ல, ஆளும் மத்திய அரசுக்கு என்று சில பொறுப்பு இருக்கிறது. சித்தராமையா வந்து ரெக்வெஸ்ட் பண்ண பிறகுதான் நாங்க வந்து துணை ராணுவ படை அனுப்புவோம்ங்கிறது. நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே சார், சொல்லுங்க. இல்ல சித்தராமையா கேட்டு உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரல் புரோட்டோகால்ஸ் தெரியும் நினைக்கிறேன். என்னோட கேள்வி முடிச்சிடறேன். மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மட்டும்தான் துணை ராணுவ படை அனுப்ப முடியும் என்பது எனக்கும் தெரியும். என்னுடைய கேள்வி அது அல்ல. 2 மாநிலங்களையும் பதற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது மத்திய உளவுத்துறை மூலமாக உள்துறை அமைச்சகத்துக்கு எப்போதோ போய் சேர்ந்து இருக்கிறோம். நீங்க வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை உருவாக்குகிற போது பெங்களூர் மாதிரியான ஒரு ஐடி ஹப் இருக்கிற ஏரியால இவ்வளவு பெரிய பதற்றம் உருவாகிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசை விட மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கிறது. அதனாலதான் உள்துறை அமைச்சகம் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. இந்த அமைச்சகம் சரியாக கர்நாடக தமிழக அரசுகளோடு தொடர்பு வைத்திருந்ததா என்கிறதா என்னுடைய முதல் கேள்வி. பாருங்க மிஸ்டர் நெல்சன், இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஷேர் பண்ணும், புரியுதா? இதே மாதிரி தான் பல நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஷேர் பண்ணும்பொழுது சிலது மீது நடவடிக்கை எடுப்பாங்க, சிலது நடவடிக்கை எடுப்பாங்க, மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்காம கூட விடுவாங்க. இது நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் நிச்சயமாக இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அதற்காகத்தான் ராஜ்நாத் சிங் அவர்களும் கூட இந்த நிலைமையை நேரடியாக கண்காணிக்கிற மாதிரி 2 முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அதனால இது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மத்தியில மௌனமாக இருந்தது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்பர் 1. திரு லெனின் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அவருடைய பேச்சுல சொல்லும் பொழுது சொன்னாரு, நதிகள்லாம் இணைச்சிருந்தா எல்லாரும் தான் ஒத்துப்புங்க. உங்களுடைய கேரளா சிபிஎம் ஒத்துக்கல. கேரளா அரசாங்கம் கடந்த வாஜ்பாய் அரசாங்கத்துல யூ அப்போஸ்ட் வெஹிமென்ட்லி. தயவு செஞ்சு வரலாறு மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, 10 வருஷத்துக்கு நடந்து நினைக்காதீங்க நீங்க. அதனால நீங்க ஏத்துக்கல. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், உருவான விவசாய சங்கம் எங்க சங்கம். அந்த சங்கத்தினுடைய முதல் தீர்மானமே நாடு முழுவதும் இருக்கிற நதிகளை தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஏங்க அப்போஸ் பண்ணீங்க? நதிநீர் இணைப்பை அப்போஸ் பண்ணது உங்களுடைய கட்சி. அதாவது நான் இது ஒரு அரசியலா சொல்லல, அது மேற்கு நோக்கி பாய்கிற நதிகளையும் இது நீங்க மற்ற நதிகள் பெரியார் நதிக்கோ இதுக்கோ சொல்லலாம். இல்ல நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதே வந்து ஒரு குழுவானது கர்நாடகத்திற்கும் சென்று அணைகளை ஆராய வேண்டும், தமிழ்நாட்டிலும் வந்து ஆராய்ந்துதான் நடுவர் மன்ற தீர்ப்பை வெளியிடப்படுகிறது. அந்த நடுவர் மன்ற தீர்ப்பில் கூட தமிழகத்திற்கு பாதிப்பு தான் இருந்தாலும் கிடைத்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அது 2007 வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை வந்து அரசிதழில் வெளியிடப்படலை. ஏன்னாக்கா அப்போ தான் அதுக்கு ஒரு முழு உரிமை வரும். அதை வெளியிடல. 13 வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழக்கு போட்டு தான் அரசிதழிலே வந்துருச்சு. அரசிதழில் வந்தாலே என்னன்னா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 முக்கியமான வாசகம். இது வந்து இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுத்ததுனாலே 2 மாநில அரசு அதை ஒத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நம்பலை நடுவர் மன்றம். அவங்க என்ன செய்கிறாங்க, காவிரி மேலாண்மை வாரியம் போடுங்க, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காவிரி நீர் ஒழுங்காற்று குழு என்ன பண்ணியிருக்க அமைச்சிருந்தாக்கா 2 மாநிலங்களுக்கு சென்று அணைகளை பார்த்துருப்பாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த கோடையிலேயே 27 டிஎம்சி தண்ணீரை வந்து அவங்க பாசனத்துக்கு பயன்படுத்திட்டாங்க கர்நாடகாவில். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி வந்து அந்த ஏரிகள்லாம் கொண்டு போய் பம்ப் பண்ணி போய் நிரப்பிட்டாங்க. இப்போ நாம் போய் அதை வாட்ச் பண்ண முடியுமா? நம்ம சொன்னாலும் நாடு ஏற்குமா? அப்போ அந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இருந்திருந்தால் அவங்க போய் ஆய்வு பண்ணி இங்கே இவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது, அங்கே அவ்வளவு தண்ணீர் வந்து இருக்கிறது, எனவே இவ்வளவு கொடுக்கலாம் என்று சொல்லி அதற்குத்தான் அம்மா அவர்கள் வந்து காவிரி நீர் மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்படணும்னு சொல்லி சொல்லாத நாள் கிடையாது, வேண்டாத நாள் கிடையாது. பிரதமர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் வந்து இதற்காக வழக்குகள்லாம் தொடுத்து தான் ஒவ்வொன்றா செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை குறைந்தபட்சம் அரசு இது 2013 அரசு வெளியிட்டதற்கு பின்னால் 2016 3 ஆண்டுகள்
இதை நிறைவேற்றல என்ன சட்ட சிக்கல் இருக்குது? இது என்ன கர்நாடகா எதிர்க்க முடியுமா அல்லது தமிழ்நாடு தான் வந்து அதை ஆதரிச்சுட்டாக்கா உடனே மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, நடுவர் மன்றத்தினுடைய விருப்பத்தை ஏன் மத்திய அரசா நிறைவேற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? அன்னைக்கு காங்கிரஸ் இருந்து அவங்களுக்கு வந்து கர்நாடகா மீது ஒரு கண்ணு, தமிழ்நாட்டுல இங்க தலையே எடுக்க முடியாது காங்கிரஸ், அதனால அவங்களும் அப்படி இருந்தாங்க. இப்ப வந்திருக்கிற பாரதிய ஜனதாவை என்ன நினைக்கிறார்கள்? கர்நாடகாவில் தாங்கள் காலூன்ற வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள். இப்ப பிரச்சனை பேராமிலிட்டரி அது இதெல்லாம் சொல்றாங்க. பிரச்சனை நடந்த பிறகு, இவ்வளவுக்கு பிறகு ஏன் இது வருமுன் வந்து தடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப கூட நாங்க என்ன சொல்றோம், குற்றச்சாட்டுக்கு நம்ம இல்ல குற்றச்சாட்டா சொல்லல, இதை செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தால தான் முடியும். ஒரு கிராமத்தில் கூட நான் கேட்கிறேன், 2 பேருக்கு பிரச்சனை, உள்ளூர்ல ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க, பஞ்சாயத்துல தீர்வு கண்டா அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். அங்க தீர்வு காணலன்னு சொன்னா உடனே நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பை பெற்றதற்கு பின்னாலும் தமிழகத்திற்கு வந்து நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் நம்முடைய வருத்தம். அதனால வந்து நாம யாரையும் குற்றம் சொல்லல. முக்கியமான குற்றச்சாட்டு காவிரி நதிநீர் உச்சநீதிமன்றத்தில். நெல்சன், நான் என்ன கேட்கிறேன் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் வந்து அரசியல் இதுல வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப காஷியஸா நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை பிரயத்தன பண்றேன். நான் முதலே சொன்னோம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பின்னாடி இந்த விஷயத்துல இருக்கும்னு சொல்லி இருக்கிறோம். ஆனால் திரு தீரன் அவர்கள் இதுல காங்கிரஸுக்கு ஸ்டேக் இருக்கா, பிஜேபிக்கு ஸ்டேக் இருக்கா, தமிழ்நாட்டில் இது மத்திய அரசாங்கம் தயவுசெய்து சொல்லாதீங்க. அப்படி பார்த்தா மாநில அரசாங்கத்துல எக்கச்சக்க குற்றச்சாட்டு சொல்ல முடியும். நீங்க உங்க முதலமைச்சர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டில இருந்து பிரைம் மினிஸ்டர் கன்வீன் பண்ண மீட்டிங்ல இருந்து வாக் அவுட் பண்ணி வந்திருக்காங்க. நான் அந்த கதைகளை போக விரும்பல. இப்ப நம்ம வந்து தவறான கருத்தை பதிவு பேசுறோம். அதனால நீங்க அரசியல் தயவு செஞ்சு நீங்க பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த இன்னைக்கு என்ன நடக்குதுங்கறத பத்தி நான் பேச விரும்புறேன். இல்ல ப்ளீஸ் இன்னைக்கு நாமெல்லாம் வந்துங்க, இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பாக்குற தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு சரியான தகவல். இந்த மாதிரி அரசியல் இதிலே குழந்தம்னா 2 நாளா தொடர்ந்து இன்னும் 10 நாள் ஆயிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டாம். இன்றைக்கு நான் இங்க அமர்ந்திருக்கிறது அரசியலுக்காக அல்ல. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சட்டப்பூர்வமாக அரசு முடிவை வெளியிட்ட பிறகும் மத்திய அரசு எடுத்து வச்ச நடவடிக்கை என்ன? எந்த செங்கற்களை நகர்த்தி இருக்கிறீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. இந்த 2 குழு ஏன் ஆரம்பிக்கல, ஏன் துவக்கலங்கறத சொன்னா போதும். இல்ல அவங்க நெல்சன் கொஞ்சம் யூ அலோ மீ நான் வெளியில இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நீங்க அலோ பண்ணுங்க. அதாவதுங்க, மத்திய அரசாங்கம் அதுல வந்து நோட்டிபிகேஷன்ல வந்த உடனே அப்பீல் வாஸ் ஃபைல்டு பை கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பெண்டிங். மோரோவர் இந்த விஷயத்துல வந்து அரசியல் தாண்டி சட்டம் ஒழுங்கை தாண்டி பல விஷயங்கள் மத்திய அரசாங்கம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க வந்து நீங்க சொன்னீங்க, உங்களுடைய இப்ப சொன்னீங்க 5% தமிழ்நாட்டுல கன்னடிகாஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா கேரளா கர்நாடகால இருக்கிற தமிழர்களுடைய எண்ணிக்கையை பத்தி நீங்களே சொன்னீங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் தான் ஒரு அரசாங்கம் பார்க்கணுமே தவிர, இன்னொன்னுங்க, அதுலயே ஆர்டர்லயே ஃபைனல் ஆர்டர்லயே கிளாஸ் 20ல கொஞ்சம் தயவு செஞ்சு பார்க்கணும். அதிலேயே 2 மாநிலங்கள் தங்களுக்கு ஆல்டரேஷன் ஏதாவது மாத்தணும்னு சொன்னா நீங்க பேசிக்கலாம் கூட இருக்கு. ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் பொழுது why don't we exhaust that option, let it pend. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கட்டும். அதெல்லாம் கர்நாடகாவோட அப்பீல் இருக்கு, நம்மளோட பெட்டிஷன் எல்லாம் பெண்டிங் இருக்குது. ஆனா நம்ம ஏன் அந்த முயற்சியை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த விவாதத்தில் சொல்லப்பட்ட பதில்களிலேயே இது ஒரு அருமையான பதில். எனக்கு அதுல இருக்கிற ஒரே ஒரு கிராஸ் கொஸ்டின் என்பது, ஒன்று, நதிநீர் பிரச்சனையை தீர்க்கமாக ஆராய்ந்து சட்டப்பூர்வமாக அல்லாமல் 2 மாநில அரசுகளோடும் உட்கார்ந்து நீங்க இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், நீங்க சொல்ற எல்லா விதமான காரணங்களையும் ஆராய்ந்து. அல்லது நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ, சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு முடிவுக்கு வரலாம். உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு கர்நாடகா அப்பீலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ஆணையம் அமைப்பதற்கு எந்த விதமான இடைக்கால தடையும் இப்போது வரைக்கும் இல்ல. ஆனா அது நகர்த்துவதற்கு எந்த முயற்சியும் நீங்க எடுக்கலங்கிறதா குற்றச்சாட்டு. ஆமாங்க. இப்போ இல்ல உச்சநீ you are wrong. I strongly object that word. இங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்க நடவடிக்கைகளை டெய்லி பேப்பர்ல வராது. நான் சொல்ற முல்லை பெரியார்ல நாங்க பண்ணலையா? நீங்க விளிஞ்சியம் போர்ட் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். சாரி, இது குளச்சல் போர்ட், விளிஞ்சியம் போர்ட் வந்துருச்சு, குளச்சல் போர்ட் எதுக்குன்னு கேட்டாங்க. ஆனா குளச்சல் போர்ட் இருக்குன்னு சொன்னோம் நாங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லல.
தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கு மத்திய அரசாங்கம். இவர்கள் தான் கம்யூனிஸ்ட் இவ்வளவு தூரம் பேசுறாங்க. தே அப்போஸ் கொலச்சல் போஸ்ட் கேட்டு பாருங்க. நிச்சயமா அது அந்த மாதிரி பொறுத்தவரைக்கும் சில நேரங்கள் எடுக்கலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க. ராகவன் வந்துட்டு ஒரு வழக்குரைஞர். நாங்க எந்த அளவுக்கு படிச்சோமோ காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அதே அளவுக்கு ராகவனும் படிச்சவர் தான். நான் கேட்கிறேன், இறுதி தீர்ப்பின் மீது எல்லாரும் அப்பீலுக்கு போனாங்க. தமிழ்நாட்டுக்கும் திருப்தி இல்லை, கர்நாடகத்துக்கும் திருப்தி இல்லை. தமிழ்நாட்டு ஷேர்ல இருந்துட்டு பாண்டிச்சேரிக்கு கொடுக்கணுன்றத பாண்டிச்சேரிக்கும் திருப்தி இல்லை. உண்மை. ஆனா என்ன சொல்லுச்சு உச்ச நீதிமன்றம்? நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெவ்யூ பெட்டிஷன் அனைத்துமே மறுபடியும் நீங்க வந்துட்டு காவிரி நடுவர் மன்றத்துக்கே போங்க, அங்க போய்கிட்டு செட்டில் பண்ண பாருங்க. ஏன்னா அது தீவிரமாக ஆராய்ந்து அளிக்கப்பட்ட ஒரு இறுதிய தீர்ப்பு. அதற்கு பிறகு எங்கிட்ட வாங்க. இதற்கு இடையில் மத்திய அரசு சார்பில் எழுப்பப்பட்ட கேள்வி, இதற்கு மேல் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எந்த விதமான சட்டப்பூர்வ தடையும் இல்லைன்ட்டாங்க. அப்படி சொன்னதுனால தான் வந்துட்டு ஆமா அதனால தான் நீங்க கெசட்டை நீங்க கொடுத்தீங்க. கெசட்டில் கொடுத்துட்டதுக்கு பிற்பாடு அந்த சட்டபூர்வமாக நிறைவேற்ற வேண்டிய மற்றொரு லீகல் ஆப்ஷன் அதை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னும் போது என்ன ஆச்சு? இன்னைக்கு கலவரம் நடக்குது. இப்போ இப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. இதே ஒரு 3 இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு. ராகவன் ப்ளீஸ், அது எப்படி நடந்திருக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு அந்த மேலாண்மை வாரியம் இருந்து அதற்கு மேல ஒழுங்காற்று குழு இருந்துருந்துச்சு அப்படின்னம்னா இருக்கிற தண்ணியை ஒவ்வொரு மாதமும் அந்த வந்திருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனுக்கு எதிராக ப்ரோரேட்டா பேசிஸ்ல திறந்து விட்டுருக்கோம். அங்க 60% தண்ணி நிறுத்தி 40% திறந்து விட்டுருக்கோம். மேட்டூருக்கு வந்துட்டு இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60 TMC இருந்திருக்கும். எந்த விதமான சிக்கலுமே இருந்திருக்காது. நீங்க 3 மாசத்துக்கு இழுத்து பிடிச்சி நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு வரும்போது தான் எங்களுக்கு தண்ணி இல்லை, இதுக்கு நடுவில் அவங்க சொன்ன மாதிரி தண்ணீரை இல்லீகலா எடுத்து பயன்படுத்துறது, இப்படிப்பட்ட சிக்கல்லாம் வந்துச்சு. இப்ப பொறுப்பு தட்டி கழிச்சது யார்? ஒரு தீர்ப்பை வந்துட்டு நீங்க கெசட்டில் வெளியிட்டதற்கு பிற்பாடு அது தொடர்பான அனைத்து சட்ட ரீதியான கருவிகளையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க நிறுவனமா இல்லையா? அது உச்சநீதிமன்றம் நிறுவலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நிறுவல? அப்ப இதுல அரசியல் இல்லையா மிஸ்டர் ராகவன் என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். இத்திரன் சார், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தொடர்ச்சியாக கர்நாடக அரசு எதிர்க்கிறது. ஒரு நிமிஷம் ராகவன், இன்னொரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியும் சேர்த்து கேட்டிருக்கேன், சேர்ந்து பதில் சொல்லலாம். திரன் சார் உங்க கேள்வி எழுப்பலாம். மத்திய அரசினுடைய இந்த செயல்பாட்டின்மைக்கு அதிமுக தரப்பில் இருந்து என்ன விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏங்க, பிரதமரிடம் முன்னால் இருந்த பிரதமரிடமும் மனு கொடுத்துருக்குறோம், இப்போ இருக்கிற பிரதமரிடமும் மனு கொடுத்துருக்குறோம், நேராக போகும்போது வலியுறுத்துகிறோம். இவ்வளவு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எல்லாத்தையும் அந்த கூட்டத்திலிருந்து வெளிவந்ததெல்லாம் ஒரு தகவல் சொன்னாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்ப இந்த பதற்றம் உருவாகி இருக்கிற போது சித்தராமையா அனைத்து கட்சி கிட்டத்தை கூட்டி இருக்கிறார். தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட அந்த அரசாங்கம் உங்களோடு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு ஒரு முதலமைச்சர் உரையாடி கொண்டே இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனையிலும் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான தயங்குவதற்கான காரணம் இல்ல? இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் அர்த்தமே இல்லைங்க. அதனால ஒன்றும் பெருசா விளைய போறதில்ல. அனைத்து விவசாய சங்கங்களும் போய் பேசினாங்க கர்நாடகத்தில். அந்த என்ன பயிர் சொன்னார், ஒரு சொட்டு தண்ணி கூட விட முடியாது சொன்னார். அதனால தீர்வு எங்க வரும்னு சொன்னாக்கா, நமக்கு அவங்க பிடிவாதமா தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி கூட தரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறவங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, நீங்க அவங்க பார்த்தீங்கன்னா 83ல் 91ல் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று சொல்லி நிலைமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கலவரத்தை உருவாக்கி விடுகிறார்கள். ஆக இது கர்நாடக மாநிலத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. ஆனால் நாம என்ன பண்றோம், எம்ஜிஆர் காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும். இது இவங்களுக்காக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அரசினுடைய நிலைப்பாட்டில் சரியாக நிற்கிறார்கள். காவிரி தீர அதிமுக அரசு எடுக்க போகிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா கட்சிகளும் உறுதுணையாகத்தான் இருக்க போகிறார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் அனைத்து கட்சி
கட்சியும் தான் ஆதரிச்சிருக்காங்க. போன 5 ஆண்டு கால ஆட்சியில அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமை தெரியாதா? அதனால வந்து புரட்சி தலைவர் அவருடைய காலத்துல 27 முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணுமே பலன் கிடைக்கல. அவங்க சொல்ற லாஜிக் அவர் தேர்தலுடைய கேள்வி பிராக்டிகலான கேள்வி. எல்லா ஆண்டுகளும் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்க, எல்லா ஆண்டுகளும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, ஒண்ணும் நடக்கல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க தண்ணியை திறந்து விட்டுருக்கோம்னா திரும்ப எதுக்கு ஒரு ஒத்து வராத வழியை நீங்க திரும்ப கையாளணும்னு சொல்றீங்க? நடுவர் மன்றம் அமைக்க சொல்லி அதிமுக போராடல. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நடுவர் மன்றம் அமைக்க சொல்லி போராடியது விவசாய சங்கங்கள், வழக்கு தொடுத்தது தனிநபர்கள், அரசாங்கம் அல்ல. அதுக்கு பிறகுதான் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே நாங்க செஞ்சோம்லாம் பாடம் காட்டக்கூடாது. அப்ப சாதித்து காட்டுனீங்க எப்ப போட்டது இல்ல. விவசாய சங்கங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நல்லா இருந்திருக்கும். ஒரு முற்றிலும் அந்த வாய்ப்பு இருந்தும் அதை முற்றிலும் மறுத்துவிட்டு கர்நாடகா எதிர்த்தரப்புல அநியாயம் பண்ணுகிறார்கள். எல்லாம் சரியா செய்யறாங்க, அத்தனை கட்சியும் கூப்பிடுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் நடக்குது. ஏங்க நீங்க நடத்தல? அதே கேள்வி வந்து இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக கேள்வி. அனைத்து கட்சி கூட்டாததால் தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாததால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்ல வர்றேன். அதை கூட்டி இருந்தா இன்னும் சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பாஜகவினர் என்கிட்ட வந்து தண்ணியை திறந்து விடாதீங்கன்னு சொல்றாங்க, வெளியில போய் இப்ப வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு புலம்புகிறார். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அங்க எந்த விதமான பயனும் கொடுக்கல. இங்க அந்த அனைத்து கட்சி ஏற்படுத்துது. அது ஜனநாயக நாடுங்க. இது ஒன்னும் அரசர்கள் நாடு இல்ல, அரசர்கள் இல்ல, ஜனநாயக நாடுல எல்லாருடைய நல்லது. ஒரு மாநில பிரச்சனை அது. இந்த மாநிலத்தில் எந்த அரசியல் கட்சி பிஜேபியா கூட இருக்கலாம், எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா தமிழ்நாட்டு நலன் வருகிற போது காவிரி பிரச்சனைக்கா அவரும் பேசுறாரு, நானும் பேசுறேன்ல. சேர்த்து நீங்க எல்லா கட்சியும் நாடாளுமன்ற எடியூரப்பாவினுடைய பேச்சை கர்நாடக ஊடகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலே ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரான எல்லா விதமான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்துகிறார். அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நீங்களே நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சொல்லிட்டீங்க. அதற்கு பிறகு எடியூரப்பா சொல்றதான் சித்தராமையா கேட்கிறாரா அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேள்வி? இல்லங்க, இவர் சொன்னார் பாருங்க. இப்ப யார் சொன்னாங்க, வெளியில வந்து இப்படி சொல்றாரு, பிஜேபி எங்க கிட்ட உள்ள வந்து இப்படி சொல்றாங்க, வெளியில அப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்களா? அதுக்காக நான் சொன்னேன் நானு. பட் நான் என்ன சொல்றேங்க, திரு லெனின் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கருத்து மோதல்கள் எவ்வளவுனா இருக்கட்டும் நமக்குள்ள கொள்கை ரீதியா, ஆனால் இந்த விஷயத்துல நமக்கு நியாயம் இருக்கு நம்ம கிட்ட, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். இதுல யார் கொண்டு வந்தாங்க, யார் கேஸ் போட்டாங்கன்றதெல்லாம் இல்ல. வெற்றி உச்சநீதிமன்றம் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் தான் சொல்றேன். இதுல அரசியல் தேவையில்லைன்னு தான் சொல்ல. அரசியல் அப்புறம் பேசுவோம். எப்போ தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அரசியல் பண்ணித்தான் எங்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து அரசியல் காவிரி மேலாண்மை வாரியம் ஒட்டுமொத்தமாக சென்று நீங்க பாக்குற போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வர்றேன், மாநில மக்களுடைய உணர்வு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை. நான் ஒத்துக்கிறேன். திரு லெனினுடைய வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். மிஸ்டர் நெல்சன், திரு லெனின் ஒரு வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கடந்த முறை கேஸ் வரும்பொழுது என்ன சொன்னாங்க, ஃபாலியஸ் நாரிமன் என்ன சொல்றாரு, இவங்களுக்காக கர்நாடகாவுக்கு அப்பீர் ஆகும்போது ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லாருமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, டிஃபென்ஸ் எடுக்கிறாரு அவரு. அதே டிஃபென்ஸ் நம்ம எடுக்க முடியலையே, இங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டோம் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம், நம்மளும் தானே எடுத்துக்கலாம். இது சைக்கலாஜிக்கல் பிரஷரை கொடுக்குங்க, தீர்க்குமான்னு சொல்லல. அதுங்க வெற்றிக்கான சூத்திரம் இதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியே செய்யல, செஞ்சுன்னா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பின்னாடி இருக்குன்னு நினைக்கலாம்ல. கர்நாடகாக்கு ஒரு மெசேஜ் இருக்கும்ல சார், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் மத்திய பாஜக ஆட்சியில் இருக்கிற பாஜகவினர் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ராவன், இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக கர்நாடகாவில் இருந்து ஜெகதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெகதீஷ், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இந்த ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க ஜெகதீஷ், அங்க கர்நாடக விவசாயிகள் இந்த காவிரி பிரச்சனையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க சார்? தண்ணிக்கு பஞ்சம் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விவசாயி மக்கள், பூமி இல்லாத மக்கள் ரெண்டு, இவர் தான் இது உட்கார்ந்து தீர்வு காணணுமே தவிர அரசியல்வாதிகளுக்கு எஸ்டாபிளிஷ்மெண்ட் பார்ட்டிஸ் கொடுத்தா இது நடக்காது. இன்னொரு 50 வருஷமும் நாங்க அடிச்சுக்கிட்டு
சாவரம். இது it should of course Supreme Court is not sacrosanct. I may be held for contempt, but it has to be returned. The people have to decide in a democratic manner. It has to be decided, otherwise the blood will shed on both sides. That is the problem. The irresponsible behavior of the political class in this country has brought this situation. BJP, Congress and all the establishment parties. ஜெகேஷ் தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. இந்த கர்நாடக பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழக கர்நாடகம் இடையே மொழி பிரச்சனையாக, இன பிரச்சனையாக இது தொடர்ந்து உருமாறி கொண்டிருப்பதை தடுத்து நிற்பதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகிறது? தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழகம் கர்நாடகம் இடையிலே விவசாயிகளின் கூடிய நதிநீர் பிரச்சனை தொடர்ச்சியாக இனப்பிரச்சனையாக உருமாறுவதற்கான எல்லா அபாயங்களும் இருக்கிறது. இங்க தொடர்ந்து முன்வைக்கப்படுகிற வாதம் என்பது ரெண்டு தரப்பிலும் இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் இயக்கங்கள் அல்லது இன சார்ந்த இயக்கங்கள் தான் இந்த பிரச்சனையை தீவிரமாக்குறாங்கன்னு. மத்திய மாநில அரசுகள் இதுல என்ன செஞ்சிட முடியுங்கிற எதிர்பார்க்கிறீங்க? அவர் ஐயநாதன் கேட்கிற போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, காவல்துறையினர் முன்பாக சாலை எரிக்கப்படுகிறதுன்னு. மக்களை வந்து உசுப்பி விடுறதுக்கான ஒரு ட்ரிகர் எங்கிருந்து உருவாகும்னு தெரியாத போது காவல்துறையினர் எத்தனை பேரை போய் அரெஸ்ட் பண்ண முடியும், எத்தனை பேரை போய் நீங்க வந்து தடுத்துட முடியும்? ஒரு பெரிய மாப் வந்து ஒரு வன்முறைக்கு தயாராகிற போது காவல்துறை அதுல யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கான வேலையை செய்யலாமே தவிர அதை தடுப்பதற்கான வேலையை எப்படி செய்ய முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? அது காவல்துறைக்கு பூமராக திரும்ப வரும். சட்டம் ஒழுங்கு காவல்துறை கையில் இருக்கு. ஒரு மாபையே கட்டுப்படுத்த முடியல, அது காவல்துறையே இல்ல. அந்த காவல்துறை களைச்சு விட்டுட்டு வேற ஏதாவது செய்யணும். அந்த வாதமே ரொம்ப தவறான. இல்ல, மாபுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்றது ஒரு பெரிய லெவல்ல ஒரு மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கிற போது காப்பாத்துறதாங்க. தெளிவா வார்த்தை இல்ல, தெளிவான வார்த்தை சொன்னேன். உயிருக்கான ஆபத்து என்பதல்ல, உடைமைக்கான ஆபத்தை காவல்துறை அனுமதிக்கிறதுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு அது போக கூடாதுங்கிற எண்ணத்தினால நோக்கி துப்பாக்கி சூட்டு நடத்தி இருந்தாலே ஓடி இருப்பாங்க. மாபு அதாங்க நடக்கும். மாநில முதலமைச்சர் கண்ணீர் புகை கொண்டு அடிக்கலாங்க, ஓடி இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தடியடி பண்ணலாங்க. இதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே கண்டுக்காம நீங்க செய்டா அப்படின்னா அனுமதியோடு நடப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ரொம்ப எளிமையான விஷயம். தன்னுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி பெங்களூர் ஒரு வளர்ந்து வருகிற ஐடி ஹப். எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா திரும்ப அங்க மென்பொருள் தொழிற்சாலைகள் வராதுன்னு தெரிஞ்சு அரசாங்கம் வந்து அனுமதிக்குது நீங்க சொல்றீங்களா? அது தெரிஞ்சுதான் அனுமதிக்குது. ஏன்னா மென்பொருள்னால ஒன்னும் பெரிய லாபம் இல்ல. இன்னைக்கு நாளைக்கு கர்நாடகாவுல சொல்லக்கூடிய நகரங்களே மைசூரும் பெங்களூரும் தான் சார். அரசாங்கத்துல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நாளைக்கு ஆட்சி அதிகாரம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி தொழிலோ அதுவோ அல்ல. ஓட்டு கிடையாது, அங்க கிடையாது. என்ன பண்றாங்க? அடுத்து தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கு குளிர் காய்வதற்கு இவற்றை பெரிய அளவுக்கு வளர்த்து எடுக்கிறாங்க. வச்சு எரிகிற நெருப்புல தாங்க ஓட்டு பெற முடியுமா? எப்படி அனுமதிக்கும்னு கேக்குறேன். நீங்க வன்முறை செய்வது வேற கட்சிகளாக இருந்தா அறுவடை செய்யலாம் கூட சொல்லலாம். தனது மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருவது என்பது வரப்போகிற தேர்தலுக்கு தனக்கு எதிராக முடியும் என்று தெரிந்தே காங்கிரஸ் அனுமதிக்குதுன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் சொல்ல வந்தேன். சதானந்த கவுடாவும் குறைத்து பேசல, எடியூரப்பாவும் குறைச்சு பேசல. எல்லா கலவரங்களுக்கும் காரணமாக தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் காவிரி பிரச்சனை கர்நாடகம் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அதுதான் பிரச்சனை. தேர்தல் வரலனாலும் பண்றாங்க. தேர்தல் வர்ற போது காவல்துறையோ மற்ற விஷயங்களோ நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணுங்க. எதையுமே ஒரு நேரத்தில் செய்யணும். பாலு சார், இது உண்மையிலேயே காங்கிரஸ் அரசினுடைய இயலாமையா இல்ல காங்கிரஸ் பதிலாக வளர விட்டு புறையோடி போன பிறகு எங்களால முடியலன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? இது வரைக்கும் நடந்த தவறுகள் என்ன? இது ஏன் நம்ம பேசல? இதிலிருந்து மீண்டெடுத்து என்னென்ன தவறுகளினால இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், அதை யோசிங்க, அதை விவாதிங்க, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 200 வாகனங்கள் இருந்து நாசமாகிற போது அது குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்க நீண்ட கால அடிப்படையில தொலைநோக்கு பிரச்சனை அணுகுங்கிறது என்ன மாதிரியான பதில் பாலு சார்? இது ஒன்றும் நான் இதை பத்தி ஒதுக்குவீங்கன்னு சொல்லனா. மொத்தத்தில் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னாக்கா இது வந்து கட்டுப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அல்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. இல்லை, சித்தராமையா அதை ஏன் செய்யலைங்கிறது என்னுடைய கேள்வி. சித்தராமையா செய்யலைன்னா சித்தராமையாவோட போலீஸ் செய்யலன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் ஆட்சிகள் தான் இருக்கு. அது யார் ஆட்சியில இருந்தாக்கா திறம்பட செயல்படாத முதல்வரை மாற்றுகிற அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு இருக்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிலைநாட்ட முடியாது. சித்தராமையா பதவி விலக சொல்லிருக்கலாமே நீங்க. எல்லாம் அரசியல். ஓகே, நம்ம பேசுவதும் அரசியல், அங்க நடப்பதும் அரசியல். நான் என்ன சொல்ல, காங்கிரஸ் செய்வது அரசியல், சித்தராமையா செய்வது அரசியல், சோனியா காந்தி செய்வது அரசியல், பாலு சொல்றாரு. எல்லாமே அரசியல் தான். காவிரி பிரச்சனையே அரசியல் தான்.
இங்க தமிழ்நாட்டுல வந்து தாங்கள் தான் ஆளணுங்கிறதுக்கோசம் அரசியல். சார், ஒரு அங்க தேர்ந்தெடுத்த கர்நாடகால BJP தேர்ந்தெடுத்த அரசாங்கம் BJP இல்ல, தான் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் உச்சநீதிமன்ற ஒரே தீர்ப்பு நிமிஷம். சொன்ன பிறகு இல்ல. எப்படிங்க அதுல அரசியல் வரும்? அப்ப உச்சநீதிமன்றம் அதான். நீங்க கட்டுப்படலையா? இல்ல, பாலு சார், ஒரு தேர்ந்தெடுத்த அரசாங்கத்துக்கு என்ன நீங்க அரசியலை எங்க போய் தொடர்புபடுத்துறீங்க? எப்படி மத்திய ஆட்சியில தொடர்புபடுத்துறீங்க? இருக்கீங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு உச்சநீதிமன்ற நீங்க தீர்ப்பு ஒரு அந்த நிமிஷம், தீர்ப்பு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வழிமுறைய வேண்டிய அவர் அரசியல் அவரை பேச இருக்கு. அனுமதிங்க. ஒரு நிமிஷம். அதாவது நீங்க தான் சொன்னீங்க கனத்த இதயத்தோடு நான் தண்ணீர் திறந்து விடுகிறேன் என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று. இல்ல, இந்த பக்கம் தண்ணீரை திறந்து விட்டு அந்த பக்கம் காவல்துறை காவல்துறை திறந்து பேச விட்டுருக்காங்க விடுங்க சார் அப்படிங்கிறீங்க. அப்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ல வேண்டியம்னா அந்த சொல்ல வர்ற வார்த்தைக்கு காரணமே அரசியல் தான். இல்ல அது சார், ஒண்ணு இல்ல, முற்றிலும் தமிழ்நாட்டுல சரியில்லை. தீரன் சொன்னது போல எல்லா அரசியல். பேருந்துகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் உணவகங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை ஏன் கர்நாடகால பண்ண முடியல நான் கேக்குறேன். இல்ல அது மட்டும் இல்லங்க. இல்ல, ஒரு நிமிஷம். பண்ணலங்கிறது உண்மை. பண்ணலங்கிறது உண்மை. அதை கண்டிக்கிறோம். வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டிக்குது. அதை சார், நீங்களே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க, தவறு நடக்கிற இடத்துல கண்டிக்காம இருக்க இல்ல, முடியுமா? அப்ப அது ஒரு அரசாங்கத்தினுடைய இயலாமை தானே. நிச்சயமா இயலாமை, 356 உங்களால அதை செய்ய முடியலன்னு ஒத்துக்கிறீங்க. இயலாமை எல்லாமே இல்ல, இங்க இயலாமைங்கிறது வந்து நான் என்ன சொல்ல விருப்பம்னாக்கா, அங்க நடந்தது அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஓகே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் இருந்திருக்க வேண்டும். நடந்திருக்கிறது அதற்கு பொறுப்பு அந்த அரசாங்கம் தான். ஓகே. அதுல எந்த அப்ப சந்தேகம்? அந்த அரசை கலைச்சிடலாம். அரசு கலைக்கிறதுங்கிறது அது எதுக்கு இங்க வரீங்க? அரசு கலைக்கிறதுக்கு ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு மாநில அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் கட்டுப்படுத்த நாம் முடியல இப்பொழுது அப்படின்னா காவிரி பிரச்சனை- பதவி விலகுவதை தவிர காவிரி வேற எந்த வழி பிரச்சனையிலே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை கிடைக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும் என்று பேசலாமா, இல்ல கர்நாடக அரசை கலைப்பதை பத்தி பேசலாமா? கர்நாடகாவில் இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்களின் சார், அதெல்லாம் பாதுகாப்பை மாறுபட்ட உறுதி செய்ய கருத்து முடியாது. இல்லையா? பாலு சார், உச்சநீதிமன்றத்தை- கர்நாடகாவில் இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத பட்சத்தில் அந்த அரசாங்கம் எதற்காக அங்க இருக்க வேண்டும் கேட்கிற கேள்வியை இங்கிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் கேட்கிறாரு. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். அவர் டாக்டர் ராமதாஸ் கூட தான் 365 எவோக் பண்ணுங்கிறாங்க. பாமக கூட தான் கேட்டிருக்குது. இல்ல, என்னுடைய கேள்வி அதுதான். அங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அந்த மாநில காவல்துறையால் அதை ஒழுங்குபடுத்தவும் முடியல. அந்த அரசாங்கம் எதற்காக கேள்விதான் அடுத்து வரும் ஆர்டர். பிஜேபியில செய்யணும். அது dismiss நீங்க அவங்களை பண்றது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. பிஜேபியில செய்யணும். பிஜேபி கேளுங்க நீங்க. ஓ, நீங்க அனுமதிக்கிறீங்க அப்ப சரியா? அது எப்படி நான் எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்க கேள்வி கேக்குறீங்க. இல்ல சரி, கேள்வி நீங்களே கேட்டுட்டு பதிலே நீங்களே சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல சப்போர்ட் இல்ல, விட்டா கர்நாடக அரசை கலைப்பதா வேண்டாமான்னு இந்த தீர்ப்பை நீங்க வந்து விவாதத்தை மாத்திருவீங்க. இல்ல, இங்க பாருங்க. திரும்ப நான் வரேன், ஒரு நிமிஷம் வரேன். தயவு செய்து ஒரு விஷயம் இல்ல, ஒரே நிமிஷம். இந்த பொறுப்பான லா ஆஃப் நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு வந்து காவிரி பிரச்சனை இல்ல, நாட்டுக்கு நாடு சண்டை தண்ணிக்காக வரப்போகுது. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு தண்ணியில் பிரச்சனை வரப்போகுது. கிராமத்துக்கு கிராமம் தண்ணியில் பிரச்சனை வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்காலத்தை நினைவில் வச்சு இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரி கருத்துக்களை நீங்க விவாதிங்க, பண்ணுங்க. என்னுடைய இது கேள்வி மொத்தம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாலு சார், நீங்க ரெண்டு பிரச்சனையை தனித்தனியா பிரிக்கிறீங்க. அந்த நதிநீர் உரிமை பிரச்சனைக்கான நிலைநாட்டப்படலை தீர்வு என்பது வேறு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான தீர்வு என்பது வேறு. நீங்க ரெண்டையும் mix பண்ணாதீங்க. சட்டம் வந்து எங்க கைமீறி போச்சோ, எங்க செயல்படலையோ அங்க சரியான நிர்வாகம் இல்லைன்னு தானே அர்த்தம். அது ஓகே, அதை நீங்க இல்ல ஏத்துக்கிறீங்க. இல்ல இல்ல அது மட்டும் இல்ல. 2007 வந்து நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிற்பாடு 7 வருஷம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மத்தியில் இருந்தாங்க. 7 வருஷமா அரசு இதழிலே வெளியிடலையே. அப்ப அங்க மேல இருக்கிறவங்களும் தான் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யல. அதான் பொறுப்பு தட்டு. அடுத்தது வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் அரசு இதில் வெளியிட்டதற்கு பின்னால அதுக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழு அமைச்சிருக்கணும். அவங்களும் வந்து என்ன காரணத்தினாலே செய்யல. இதெல்லாம் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இரு மாநிலங்களுக்கு இடையில உணர்ச்சி பூர்வமான இந்த கொந்தளிப்புல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 37 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய பாஜக அரசிற்கு பல மசோதாக்கள்ல ஆதரவு தெரிவிக்கிற போது ஏன் மத்திய அரசை நெருக்கடிக்குள்ளாக்குற விஷயத்தை அதிமுகவால் செய்ய முடியும்? மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டி கூட ஏன் எதிர்க்கிறாங்க? 5 ஆண்டுக்கு நீங்க இது பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உற்பத்தி செய்யற மாநிலம் தமிழ்நாடு, அது பாதிக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரே கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க. நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்கலாம். எதுக்கு வெளிய நுழைவுத் போனீங்க? தேர்வு மாநிலம் தான் நடத்துறோம், தேசிய அளவுல நுழைவுத் தேர்வு. இப்படி மாநில மக்களுடைய இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அணை பாதுகாப்பு புதிய வரைவு மசோதா ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏற்கனவே சிக்கல் அவங்க தொடங்கிட்டாங்க, தெரிவிச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், அதே இது இந்த பெருவாரி பள்ளம், இந்த அணைகள்லாம் வந்து கேரளாவில் இருக்கு. ஆனா அதை நிர்வகிக்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த இன்ஜினியர்கள்.
ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க வந்து புதிய மசோதா. இந்த மசோதாவின் மூலமாக இந்த உரிமையை வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த மாநில அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அரசியலமைப்புக்கு எதிரானது, எங்க மாநிலம் இந்த தமிழ்நாடு வந்து இப்படி எவ்வளவு விரிவான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஒண்ணு வருவதற்கு முன்னாலேயே ஒரு எச்சரிக்கையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து வேண்டுகோள் தான் வைக்க முடியும் மத்திய அரசாங்கத்திற்கு. இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க அதை கவனத்தில் கொண்டு முன்னே இருந்த காங்கிரஸ் அரசு இது மாதிரி ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்து அது நல்ல வேலையா காலாவதி ஆயிடுச்சு. அதுலயும் அம்மா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய வரைவு மசோதாவிலையும் இந்த புதிய அணைகள் பாதுகாப்பு என்பது வந்து சரியல்ல, 2 மாநிலங்களுக்கு இடையில அணைகளையாவது பாதுகாக்கிற உரிமை வந்து ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஒரு நிமிஷம், அரசியல் தளங்கள்ல இருந்து சமூக தளத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறவர்கள் ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு போறாங்க, இல்ல உரிமை சார்ந்து கொண்டு போறாங்க, அல்லது இன தேசியம் சார்ந்து அல்லது இன எழுச்சி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு போறாங்க. ரியாலிட்டியை கொண்டு போறதுல தடையா இருக்கிறது அரசியல் கட்சிகள் மட்டும்தானா? இல்லை, இதில் பொதுவாக அரசியல் தலைமைகள்னு நீங்கள் சொல்லுங்கள். கட்சிகள்ன்றதை விட பொது நன்மையை கருதி ஒரு திடமான முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான துணிவு இல்லை. இப்போ நதிநீர் எங்கே இருக்க வேண்டாலும் நீர்வளம் இருக்கட்டுங்க, அந்த நீர்வளம் அப்படின்றது அந்த நாட்டுக்கு சொந்தமானது தானே. உற்பத்தியை நாமளேவா சாப்பிட போகிறோம்? அப்படி ஒன்றும் இல்லையே. இப்போ இங்கே மின்சாரம் தயாரிக்கிற என்எல்சியில் அதில் பெருவாரியாக 990 மெகாவாட் எங்கே போகுது? பெங்களூருக்கு போகுதுங்க. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நம்மளுக்கு இங்கே பவர் கட்டு இருந்த போதும் கூட அங்கே போச்சு. ஒரு முறை இதை தேவேகவுடாவே சொன்னார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் அங்கே வந்த ஒரு சிக்கல் வரும்போது ஒரு 5 TMC தண்ணீர் திறந்து விட்டதுக்கு அங்கே இருந்தவங்களாம் எகிரி குதிச்ச போது, நீங்கள்லாம் இன்னைக்கு இங்கே ஃபேனு ஓடுதுன்னா இது தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட மின்சாரம் கேட்டுக்கிட்ட உடனே கொடுத்ததுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதே தேவேகவுடா இன்னைக்கு மாற்றி பேசுகிறாரு, நாங்கள் பாதிக்கப்படுறோன்றாரு. இதில் மறைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னீங்கன்னா உண்மை. 2வது அரசியல் தலைமைகளுக்கு இருக்கக்கூடிய நேர்மையின்மை. இது தேசிய வளம் தான் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டிற்கு வந்து நீரை மறுக்கிறாங்களே, அது வந்து மத்திய அரசு அவமதிக்கக்கூடிய செயல் தானே. ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இதுல என்ன ஒத்தடம் கொடுக்குற மாதிரியான நடவடிக்கை? நேர்மையா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னோம்னா விவரங்களை சொல்லணும் இல்ல, மத்திய அரசு சொல்லணும் இல்ல, நீர்வளத்துறை சொல்லணும் இல்ல, உமாபாரதி சொல்லணும் இல்ல, இவ்வளவு தண்ணீர் இருக்கு, இவ்வளவுதான் நீங்க திறந்து விடுறீங்க, இவ்வளவு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், இவ்வளவு நீங்க வந்து குடிநீருக்கு பயன்படுத்தலாம், இது அனைத்து உச்சநீதிமன்றம் இதெல்லாம் ஆராய்ந்து தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு. எனவே கர்நாடக மக்களே அமைதி காக்க வேண்டும் அப்படி சொல்லலாம் இல்ல. பெசாத இருந்தா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, வேடிக்கை பாக்குறேன்னு தானே அர்த்தம். நேர்மை இருக்கா? இருங்க, நிறைய கேள்வி கேட்டா ராகவன் பதில் சொல்லல. நான் ஒரு கேள்வி ராகவன் தனியா அமர்ந்திருக்கிறார், அவர் வேற ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரே நிமிஷம் ராகவன் பதில் சொல்லுங்க. நான் கேட்டுறேன். கர்நாடகத்துல இருக்கிறவங்க வந்துட்டு கர்நாடக மாநில நலனை பேசுவாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக தமிழ்நாடு பேசும். அப்போ தேசிய பாஜக யார் நலனை பேசும்? சொல்லட்டும் அவரு. சொல்லுங்க ராகவன். சரி, நான் பதிலுக்கு அவசியம் சொல்றேங்க. அதாவது திரு நெல்சன் ஒன்னு புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு வந்து மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் என்ன? நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டரை இன்ட்ரீம் ஆர்டரை எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் சொல்ல போறோம்னு சொல்லிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டியில மெம்பர்ஸ் யாரு? சேர்மன் யாரு? அவர் சொல்ற வாட்டர் கமிஷன் இவர் தானே செக்ரட்டரி, இங்க எல்லா மாநிலத்தோட சீஃப் செக்ரட்டரிஸ் தான் அதுல இருக்காங்க. அதைத்தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறது மானிட்டரிங் கமிட்டி. அது நாளைக்கு 16th அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதான் தாக்கல் பண்ண போறாங்க. ஒண்ணு. நம்பர் 2, நீங்க வந்து மாநில பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி, கர்நாடகா பிஜேபி ஸ்டாண்ட் கேக்குறீங்க. நான் சொல்றேன், அதான் ஏற்கனவே நான் சொன்ன துரதிருஷ்டவசமா அது சரி இல்லைன்றதை ஏத்துக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா, திரு அமித்ஷா அவர்களுடைய வார்த்தைகளை கட்சி ரீதியாக இது நான் கர்நாடகா சைட்ல இருக்கேன் இல்லாட்டி தமிழ்நாடு சைட்ல இருக்கேன்னு சொன்னா யூ கேன் கொஸ்டின் மீ. அதே மாதிரி ஆட்சியினுடைய தலைவர் பிரதமர் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, ஒரு மாநிலத்துக்கு சாதகமான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரா அப்படின்னு உங்களால குற்றம் சாட்ட முடியுமா? நேற்றைக்கு தேவகவுடா அவர்கள் சந்திக்கும் பொழுது கூட இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான், சுப்ரீம் கோர்ட் சொல்றது தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது எங்கே தவறு வருகிறது? மாநிலத்துல எங்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இல்லைன்னு சொல்லல. அது அங்கங்க அரசியல் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அதைக்கு நாங்க தமிழ்நாடு பிஜேபி எங்களுடைய அகில இந்திய தலைவரை பார்த்து இது நாங்க முறையிட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணு. இன்னொன்னு, பொதுவாங்க மேனேஜ்மெண்ட் போர்டு நியமிக்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் அதுல இருக்கு, சட்டத்திலே இருக்கு. ஆனா நீங்க நல்லா படிச்ச உங்களுக்கே தெரியும், நீ விஷயம் தெரிந்தவர். நீங்க கிருஷ்ணா கோதாவரி பிரச்சனை இல்ல, இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கப்பட்டது. தெலுங்கானாக்கு ஆந்திராவுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு இது மாத்திரம் நான் சொல்லல, அது இருக்கவே முடியாது. பல தீர்வுகள் இருக்கிறது, அதுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணுவோம் தான் நான் சொல்றேனே தவிர
நீங்க சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டவனே தீர்த்துரும் சொன்னா ஒரே ஒரு கேள்வி இல்ல, நீங்க மத்திய அரசோ அல்லது பாஜக தலைமையோ 2 மாநிலத்துல எந்த மாநிலத்துக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. என்னுடைய கேள்வி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுங்கிற உத்தரவு தமிழகத்திற்கு சாதகமான ஒன்றுன்னு தெரிந்த பிறகும் அதை அமைக்காமல் இருப்பதும் அமைக்க தாமதப்படுத்துவதும் மறைமுகமாக கர்நாடகாவிற்கு ஆதரவான விஷயம் இல்லையா? அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படிதான். அது மட்டும் இல்லைங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன் மிஸ்டர் நெல்சன், நீங்க இதே முல்லை பெரியாறுல நீங்க கொஞ்சம் அலோ பண்ணணும். யார் இருந்தாலும் தயவுசெய்து, நான் வெளியில இருக்கிறேன், கொஞ்சம் அலோ பண்ணுங்க. யார் நீங்க பேசுறீங்க எனக்கு புரியல. அதாவதுங்க, முல்லை பெரியாறு விஷயத்துல அங்கே கமிட்டி அமைக்கப்பட்டது, கேரளா போட்ட பெட்டிஷன்லாம் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்குது. முல்லை பெரியாறுல எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டிருந்தது. வைகோ போட்டார்ல வாக்கிங் எல்லாம் போனாங்க. ஆனா நடந்தது என்ன? இன்னைக்கு யாரால அந்த முல்லை பெரியார் 142 அடி இருக்கிறது காரணம் பிஜேபி கவர்மெண்ட். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கொளச்சல் போர்ட் வரக்கூடாதுன்னு கேரளா அப்போஸ் பண்ணாங்க. இப்ப கொளச்சல் போர்ட் வந்து முடியாது, கொண்டே வருவோம் சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கல? நீங்க பாஜக தமிழகத்துக்கு எதிரானதுன்னு யாருமே சொல்லல. காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கலங்கிறதா கேள்வி. ராகவன் எங்க சைடுல தான் நிக்கிறாரு. காவிரி மேலாண்மை வாரியம் தான் எந்த சைடுல நிக்கிறாரு. அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குங்க. எஸ், there is a delay, I agree, there is a delay. No, there is a delay, agreed, but ஒவ்வொரு நீங்க இந்த தமிழ் இந்தியாவில் இருக்கிற வாட்டர் ப்ராப்ளம், இன்டர்ஸ்டேட் வாட்டர் ப்ராப்ளம் எடுத்து பாருங்க. சில இடத்துல குயிக்கா அமைச்சிருக்காங்க, சில இடத்துல டிலே ஆயிருக்குது. நமக்கு மாத்திரம் டிலே இல்ல. நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம் வந்துருச்சு. அத்தனை சிறப்பு விருந்தினமும் ஒரே ஒரு வேண்டுகோள், மிக சுருக்கமாக இந்த பிரச்சனை நீர் பிரச்சனையாக தொடரட்டும். அந்த நீர் பிரச்சனைக்கு சட்டப்பூர்வமாக தீர்வு காணலாம். இன பிரச்சனையாக மாறுவதை தடுக்க உடனடியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமாக இல்ல, எல்லா மாநிலங்களுமே எல்லா மாநில பல்வேறுபட்ட இன மக்கள் வாடுறாங்க. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் இதை இன பிரச்சனையா பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் நாம் எல்லாம் மானுடர்களாக மனிதர்களாக வாழ்கின்றோம். நன்றி. அந்த இடத்துல இருந்துட்டு அதை அணுகணும். லெனின் சார், நிச்சயமா இன ரீதியாக அங்கே கலவரங்கள் நடப்பதோ, அது தமிழ்நாட்டில் அதே பாணியில் நடத்துவதோ கண்டிக்கத்தக்கது, தவறானது. அதில் யாரும் ஈடுபடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். நம்ம அண்டை நாடுகளோடு நீர் தவாவெல்லாம் முறையாக மத்திய அரசு திட்டமிட்டு முடிக்கிறது. இதே பிரம்மபுத்திரா நதி நீர் பங்களாதேஷுக்கும் நமக்கும் அவங்களுக்கு 48, நமக்கு 52 சரியாக பிரிச்சிருக்கு. அப்படியெல்லாம் அண்டை நாட்டுகளுக்கெல்லாம் நல்ல முக்கியத்துவம் கொடுக்குற மாநில மத்திய அரசு தமிழ்நாடு 2 மாநிலங்களுக்கு இடையேப்பட்ட ஒரு பிரச்சனையில ஏன் தலையிடம் இருக்கிறது? அங்கேதான் மௌனம் களைய வேண்டும் என்று நான் சொன்னேன். 1956 நதிநீர் தாவா சட்டம்னு ஒண்ணு மத்திய அரசாங்கத்தில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வந்ததை அதை வந்து அமல்படுத்தியிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது. இதை வந்து வைக்கணுமா வைக்கக்கூடாது நான் கேட்குறேன். நர்மதா நதி வந்து 3 மாநிலங்களுக்கு இடையில போகுது. அது வந்து சுமூகமாக தான் இன்னைக்கு தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மேகாங் நதி வந்து தாய்லாந்து சீனாவுல அதிமுக சார்பில் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இதை உடனடியாக செய்யுங்கள். ஒரே தீர்வு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து கர்நாடக அரசானது அங்க இருந்து காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்து விடணும். நம்பர் 1. 2வது வந்து அங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சட்டம் உங்களுக்கு இப்போ பேராமிலிட்டரி வேணும் அப்படின்னு சில கேட்டு பெற்றிருக்காருல அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி வந்து எப்படியாவது மத்திய அரசாங்கத்தை அணுகியாவது அந்த பேராமிலிட்டரியை கொண்டு வந்தாவது அங்கே அமைதியை நிலைநாட்டணும். அதே போல் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு, அந்த எரிக்கப்பட்ட சேதப்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு, கடைகளுக்கு, ஓட்டல்களுக்கு இதுக்கெல்லாம் உரிய நஷ்ட ஈடை வந்து அந்த மாநில அரசாங்கமானது வழங்குவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதனால கடைசியா நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு வந்து சில பேர் வந்து இந்த கவனத்தை திசை திருப்புற மாதிரிலாம் பேசுறாங்க. அதில் ஒன்று தான் இங்க இருக்கக்கூடிய இவர் வந்து சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, கடல் நீரை குடிநீராக்கி கொடுங்கன்றார். இதெல்லாம் கவனத்தை திசை திருப்புற வேலை. அங்க கர்நாடகா நீர் பிரச்சனை என்பது ஒரு 2 மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. இதை வைத்துக்கொண்டு 2 மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பதுதான் உண்மை. கடந்த காலங்களில் 2 மாநிலங்களிலுமே இன்றைக்கு எனக்கு தெரிந்த வரையிலே மைசூரிலிருந்து பெங்களூர் வரைக்குமான இந்த இடைப்பட்ட 4 மாவட்டங்களிலே தேவகவுடாவின் கட்சி
மீண்டும் பதவியை பிடிக்க வேண்டுமானால் அங்கே இடத்துல ஜெயிக்க வேண்டுமானால் அவர்கள் இந்த வேலையை செய்தால்தான் அவர்கள் ஜெயிக்க முடியும். இல்ல அரசியலுக்கு நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துல விவாதம் அதே போல BJP இல்ல என்னுடைய நேரடியான கேள்வி ஒரே நிமிஷம் நதிநீர் பிரச்சனை இன பிரச்சனையாக மாறாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் அவ்வளவுதான் என் கேள்வி. இல்லங்க மாறாமல் செய்வதற்கு மக்கள் இதை அரசியலாக்காமல் தண்ணீர் பிரச்சனையாக மட்டும் மக்களை அரசியலாக்குறாங்க. ஒரு சுருக்கமா ஒரே ஒரு கருத்து மக்கள் அரசியல் ஆக்குகின்ற மக்களை இல்ல, ஒரே ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகை கூட என்ன சொல்றாங்க, ஒரு தராசு போட்டு தமிழ்நாடு சமமா இங்க சமமா நடக்குதா கலவரம் ஒண்ணு. அதனால இந்த சமமா பாக்குற பார்வையை விட்டுறணும். அடுத்து வந்து இவங்க வந்து சொல்றது வந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன நிறைவு செய்ய வேண்டியது. நீங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. தமிழக அரசு தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஜெகதீஷ் பெங்களூர்ல இருந்து ஜெகதீஷ், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும், 2 மாநில மக்களும் அமைதியா இருக்கணும்ங்கிறதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. must admit the administration, the police administration has failed in giving protection to the minority Tamils in this state. That's one thing that has to be posted up. The second thing is அவருக்கு வந்து இந்த தீர்வு காணணும்னா விவசாயி மக்கள் 2 இடத்துலயும் விவசாயி மக்கள் தான் இதுக்கு தீர்வு காணணுமே தவிர இந்த அரசியல் கட்சிகளால இது முடியாது. Especially establishment parties, those unions who are having presence with them, they have to come forward and solve this problem. That is my opinion on this. Thank you ஜெகதீஷ், thank you so much. கேடி ராகவன் சார், இந்த பிரச்சனையில் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா 2 மாநில அரசுகளும் மத்திய அரசு இதில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை கற்றுணர்ந்த தமிழக பாஜக தலைவர் என்கிற முறையில் இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? இல்லைங்க, மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறதே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அறிவுறுத்தல் ஏற்கனவே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அதான் சொல்லியிருக்கிறோம். மானிட்டரிங் கமிட்டி அதான் நாளைக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகுது. ஐ ஹோப் இந்த பிரச்சனையை அரசியலாக்காம இந்த பத்திரிகைகளுடைய கடமையும் கூட அதிகமா இருக்குன்னு நம்ம உணரணும்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகை ஏதோ அரசியல்வாதிகள் மாத்திரம் தீர்க்கிற பிரச்சனை இல்ல, 4th எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கும் கூட அதுல கடமை இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து தீர்ப்போம். ஐ ஹோப். ஏன்னா நீங்க 1991 இது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது, இதோட பெரிய அளவுக்குலாம் இருந்தது. அப்பயும் கூட நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி தீர்க்க முடிஞ்சது. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்கும்பொழுது 5 மாநில முதலமைச்சரை 9 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு தீர்வு கொண்டு வந்தார். அப்ப அன்பார்ச்சுனேட்லி சில பேர் அதை மாநில முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க. அவர் ஆட்சி போயிடுச்சு, அதனால அதை திருப்பி கண்டினியூ பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரங்கள் என்பது பெரிய மெக்னானிமிட்டி வேணுங்க. 2 சைட்லயும் பெரிய மெக்னானிமிட்டி வேணும். அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்துல கர்நாடகா ஒப்பிடவே முடியாது. நாம எல்லாருமே நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது பார்த்தேன், கர்நாடகால இருந்து வந்த யாத்ரீகர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையோட ராமேஸ்வரத்துல யாரோ நம்ம தமிழர்கள்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த கெஸ்டர் அவங்க பண்ணணும் கர்நாடகால. அதனால கர்நாடகா பிஜேபியோட எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அங்க இப்பொழுது நான் கூட அந்த மெசேஜ் பார்த்தேன். அங்க இருக்கிற பிஜேபி எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இந்த அச்சத்துல இருக்கிற மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஐ ஹோப் எல்லாமே நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. நன்றி ராகவன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 6 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வரலாற்று பூர்வமாக ஆற்றங்கரைகளில் தான் நாகரிகம் தொடங்கினதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது ஆற்றங்கரைகளுக்காக அந்த நாகரிகம் அழுங்கடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது எந்த வகையிலும் ஏற்கக்கூடியதாக இல்லை. இந்திய ஒருமைப்பாட்டை இந்த காவிரி நதிநீர் மீண்டுமாக சீர் செய்யும் என்று நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றி. இன்னும் ஒரு கேள்வி நேரம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.